Hello students, welcome to Zifto. இப்போ நம்ம இமேஜ் ஃபார்மேஷன் படிக்கிறதுக்கான ரூல்ஸை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். கரெக்டாக அந்த மூணு ரூல்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 3 ரூல்ஸும் தெரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக இந்த இமேஜ் ஃபார்மேஷன் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். அந்த 3 ரூல் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி வெரி சிம்பிள் கைஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது பாருங்கள், உங்களோட புக்கில் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நான் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். 3 ரூல் தான். ஓகேவா? ரூல் நம்பர் 1, 2, 3. ஃபஸ்ட்டு ரூல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்னன்னா, ஸோ த இன்சிடென்ட் ரே வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸு. ஓகே, அடுத்தது பாருங்கள், இப்போ ஒரு இன்சிடென்ட் ரே இருக்குது, அடுத்தது ஒரு ரிஃப்ராக்டர் ரே வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ரூலில் வந்து படிக்க போறீங்க. ஓகேவா? சி கைஸ், ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது கான்வெக்ஸ் லென்ஸ், இது கான்கேவ் லென்ஸ். ஸோ வாட் இஸ் திஸ் லைன்? இந்த லைன் தான் பிரின்சிபல் ஆக்சிஸ்னு சொல்லுவாங்க. ஆப்டிக்கல் சென்டர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய அந்த லைன் தான் பிரின்சிபல் ஆக்சிஸ்னு சொல்றது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யுவர் ஆப்டிக்கல் சென்டர் அண்ட் திஸ் இஸ் யுவர் ஆப்டிக்கல் சென்டர் இங்கே. ஓகேவா? ஸோ நவ் சி கைஸ், ஒரு இன்சிடென்ட் ரே என்ன ஆகுதுன்னு பாருங்க, ஆப்டிக்கல் சென்டர் வழியாக வருது. ஸோ ரிஃப்ராக்டர் ரே எப்படி போகுங்கிறது தான் இப்போ ஃபர்ஸ்ட் ரூல். ஓகே, ஸோ சி கைஸ், when a ray of light strikes obliquely at optical center, then what happens to the refracted ray? ஓகேவா? ஸோ தென் வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா, ஸோ த இன்சிடென்ட் ரே வந்து ஆப்டிக்கல் சென்டர் வழியாக வரக்குள்ள the refracted ray is going to take the same path. பாருங்க, இதான் refracted ray ஓட path. ஓகேவா? I hope you got this point. கரெக்டாக guys? பாருங்க, இதான் வந்து இன்சிடென்ட் ரே, இது வந்து ரிஃப்ராக்டர் ரே. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ யூ ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ரூல். ஓகே, when the incident ray is coming through the optical center, then the refractor ray is going to take the same path. Okay, next rule number 2. Rule number 2 பாருங்க. So rule number 2 is also very simple guys. Okay, see guys, this is your convex lens and this is your concave lens. Correcta? See guys, I already told you convex lens is converging lens, concave lens is diverging lens. Correct? See, now this is your principal axis. Okay, now this is your optical center. Okay, and this line is your principal axis. Okay, when a ray, okay, when a incident ray is coming parallel to the principal axis, principal axis க்கு parallel வந்தது அப்படின்னா என்ன ஆக போகுது? இதான் வந்து incident ray. Okay, similarly here also there is one ray that is coming parallel to the principal axis. கரெக்டா? principal axis க்கு parallel வருதா? அப்ப refractor ray என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் நம்மளோட செகண்ட் ரூல். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, refractor ray is going to pass through the focus. Okay, the refractor ray will be passing through the focus. கரெக்டா? ஸோ இது வந்து கன்வர்ஜிங் லென்ஸுங்கிறதுனால ஃபோக்கஸ் உள்ள பாஸ் ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஜிங் லென்ஸு. ஸோ இது அப்படியே வந்து என்ன ஆகிடும்னா டைவர்ஜ் ஆகிடும். நம்ம தான் என்ன பண்ணணும்னா, ஸோ இது நம்ம தான் அதை வந்து என்ன பண்ணிக்கணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஃபோக்கஸில் பாஸ் ஆகிற மாதிரி நம்ம தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ பிகாஸ் திஸ் இஸ் அ டைவர்ஜிங் லென்ஸ் அண்ட் திஸ் இஸ் அ கன்வர்ஜிங் லென்ஸ். ஓகே, வென் அ இன்சிடென்ட் ரே இஸ் passing parallel to the principal axis, then the refractor ray will be passing through the focus for convex lens and concave lens. Next, so you have the next guys, next rule, that is when an incident ray is passing parallel to the this we have completed, right? When an incident ray is passing through the focus வழியா பாஸ் ஆச்சு அப்படின்னா refractor ray என்ன ஆக போகுது, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட next rule. Okay, so listen to me very carefully kids. Okay வா? So that is very very important. Okay, so இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட convex lens and this is your concave lens. கரெக்டா? so this is your concave lens and this is your convex lens. so இது வந்து பார்த்தீங்கன்னா principal axis. so draw the principal axis guys and this is your optical center, that is the center of this lens. கரெக்டா? now when a ray is passing through the focus, okay, இப்போ focus வழியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் ரே வந்து பாஸ் ஆயிருக்கு. கரெக்டாக? இதான் வந்து ஃபோக்கஸ் பா, இது ஃபோக்கஸ் வழி, இதான் வந்து F1. கரெக்டாக? ஸோ இதான் ஃபோக்கஸ். இப்போ ஃபோக்கஸ் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரே வந்து பாஸ் ஆயிருக்கு. ஓகே, இந்த பக்கம் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும், அந்த பக்கம் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும், அதுதான் F1 F2 சொல்கிறது. ஓகே, ஸோ ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆக போகுது, இந்த ரிஃப்ராக்டர் ரே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு கம் parallel to the principal axis. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்டர் ரே வந்து வரப்போகுது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸோ சிமிலர்லி இன் கான்கேவ் லென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து என்ன லென்ஸ்னு சொல்லியிருக்கேன், டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். am I right? ஸோ டைவர்ஜிங் லென்ஸுங்கிறதுனால ஸோ ஒரு ரே வந்து வரும். ஓகேவா? ஸோ அந்த ரே இஸ் அப்பியரிங் டு பாஸ் த்ரூ த ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆகிற மாதிரி தெரியும். ஓகேவா? பிகாஸ் இட் இஸ் அ டைவர்ஜிங் லென்ஸ். ஓகேவா?
பாருங்க இதுதான் வந்து ரிஃப்ராக்டர் ரே வில் பி கமிங் பேரல். ஓகே, நான் கரெக்டாக பேரலாக போல ஸ்ட்ரெயிட்டாக போடணும் கைஸ். ஓகே, இதுக்கு பேரலாக போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் ரே வந்து பார்த்தீங்கன்னா இட் அப்பியர்ஸ் டு பாஸ் த்ரூ த ஃபோக்கஸ். F2 வழியாக பாஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்டர் ரே வந்து இட் இஸ் கோயிங் டு கம் பேரல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் த 3 ரூல்ஸ் which you have to remember. ஓகேவா? ஸோ ரூல் நம்பர் ஒன் ஆப்டிக்கல் சென்டர் வழியாக பாஸ் ஆகக்குள்ள அதே பார்த்து எடுத்துக்க போகுது ரிஃப்ராக்டர் ரே. ஓகேவா? தென் ரூல் நம்பர் 2, ஸோ இஃப் இட்ஸ் கம்மிங் parallel to the principal axis அப்படின்னா ஃபோக்கஸ் வழியாக போக போகுது. ஓகே, அதே மாதிரி ஸோ இஃப் இட் இஸ் கம்மிங் த்ரூ த ஃபோக்கஸ் அப்படின்னா அப்படியே உல்டாவா அப்படியே பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வரப்போகுது ரிஃப்ராக்டர் ரே. அவ்வளோதான் கைஸ். ஓகே, யூ ஜஸ்ட் நோட் எவ்ரிதிங் இன் யுவர் நோட். ஓகே, அந்த டயக்ராம் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நோட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் வந்து கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதோட இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா டூ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஈஸியாக இமேஜ் ஃபார்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? மீட் யூ தேர் இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை கைஸ். ஓகே.